விண்வெளியில விஞ்ஞானிகள் ஒரு தூரத்தை கணக்கிடுறதுக்கு ஏன் ஒளி ஆண்டுகளா குறிப்பிடுறாங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? ஏன் எண்களால குறிப்பிட முடியல அப்படின்ற தகவலும் இந்த வீடியோவில் சொல்றேன். அதே சமயம் விண்வெளியில நட்சத்திரங்கள் பிளாக் ஹோல் இருக்கு பார்த்தீங்களா? பிளாக் ஹோல் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவா விளக்குறேன். இது போன்ற விண்வெளி பற்ற சுவாரஸ்யமான நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். சரிங்களா? அதாவது ஒளியாண்டுகள் அப்படி என்றால் என்ன அப்படின்னா, ஒளியாண்டுகள்னா அதாவது ஒரு நொடிக்கு ஒளியினோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 3,00,000 கிலோமீட்டர் அளவுக்கு பாஸ் பண்ணுங்களாம். சரிங்களா? அதாவது விண்வெளியில் பொறுத்த வரைக்கும் எண்களால் தூரத்தை கணக்கிடவே முடியாது. ஆகையால் விஞ்ஞானிகள் இப்படி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நொடிக்கு ஒளி வந்து பார்த்தீங்கன்னா 3,00,000 கிலோமீட்டர் பாஸ் பண்ணும். சரிங்களா? அப்படின்னா ஒரு ஆண்டிற்கு எவ்வளோ வேகத்தில் ட்ராவல் பண்ண முடியுமோ ஒளி, அதை தான் குறிப்பிடுறாங்க. மெஷர்மெண்ட் டிஸ்டன்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு ஆண்டு, ஒரு ஒளி ஆண்டுகள் அப்படிங்கிறாங்கல்ல, அப்படின்னா எத்தனை ட்ரில்லியன் பில்லியன் அப்படின்னு கணக்கு வச்சிங்க, அதெல்லாம் கணக்கிடவே முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி ஆண்டுகளாக கணிப்பிடுறாங்க. ஆனால் ஒரு நொடிக்கு ஒளியினோட வேகம் 3,00,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு பாஸ் ஆகுங்களாம். இதுதான் ஒளி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயம் பிளாக் ஹோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூமியை விட, அதாவது சூரியனை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் மில்கி வேவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து அழிய போகிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வரும். அதாவது பிளாக் ஹோல் அப்படின்னா யாராலுமே மனிதர்களால் அது கண்களால் பார்க்க முடியாது. சரிங்களா? அந்த பிளாக் ஹோலோட பவர் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த ஒளியை, அதாவது ஒரு ஒளி கூட 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது பார்த்தீங்களா? அந்த ஒளி கூட அந்த பிளாக் ஹோலை தாண்டி போக முடியாது. ஏன்னா அந்த பிளாக் ஹோலுக்கு அவ்வளோ ஈர்ப்புத்தன்மை இருக்குங்களாம். ஒரு துகள் அதை வந்து ஒரு ஒளியால் எதையுமே கிராஸ் பண்ண முடியாது. அது கண்ணால் கூட பார்க்க முடியாது. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, அதோட புவி ஈர்ப்பு விசை. சரிங்களா? அந்த புவி ஈர்ப்பு விசை மிகவும் மோசமாக இருக்கும். சரிங்களா? அதாவது எப்படி அதை ஒரு சின்ன விஷயமா ஷார்ட் அவுட் சொல்லணும்னா, சூரியன் இருக்கு பார்த்தீங்களா? சூரியனில் 10 லட்சம் மடங்கு வெயிட்டு வச்சா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு புவி ஈர்ப்பு விசை இருக்கும். அதாவது ஒரு சூரியனோட எடை எவ்வளோ இருக்குமோ அதிலிருந்து 10 லட்சம் மோர்ஸ், அந்த அளவுக்கு எடை இருக்கு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு அந்த பிளாக் ஹோல்ஸில் அவ்வளோ ஈர்ப்பு விசை இருக்குங்களாம். இதுதான் ஒரு பிளாக் ஹோல்ஸ். அதாவது ஒரு நட்சத்திரம் அதோடைய வாழ்வின் கடைசி நாளை எட்டும் போது வந்து இப்போ எரிபொருளை எரித்து அந்த அந்த நட்சத்திரம் அழிய வரும் சூழ்நிலையில் இந்த பிளாக் ஹோல் உருவாகும். அது வெளிப்புற தோற்றத்தை பூரா டேமேஜ் பண்ணி வெளியில் இருக்கிற அந்த அப்சார்ப் எல்லாத்தையுமே இழுத்து அந்த மையப்பகுதி சுருங்கி வெடிச்சிடும். சரிங்களா? அதுதான் பிளாக் ஹோல் அப்படிம்பாங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பாய் பாய்.